அண்மை செய்தி புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் இதர கட்சிகள் 14 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்றன. விவரங்கள் கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியானது தொடரும் என முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே தெரிவித்திருந்தால், இருந்த போதிலும் கூட்டணிக்கு சிறு சின்ன உரசல்கள் இருந்ததால் இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்வியும் எழுந்து வந்த நிலையில் கடந்த மோடி பயணத்தின் போது இந்த கூட்டணியானது தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்தார். அப்போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தனியார் ஹோட்டலில் ஆலோசனை நடத்திய அவர் தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசித்ததாக தெரிகிறது. மேலும் கூட்டணிகள் வேறு கட்சிகளை கொண்டு வருவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இந்த ஆலோசனையின் போது புதுச்சேரிக்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டமன்ற தேர்தல் போலவே இந்த சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி தொடரும் எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு தொகுதி பங்கீடு குறித்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என தெரிவித்து சென்றிருந்தார். இந்த நிலையில் தற்போது பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்போது தொகுதி ஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் புதுச்சேரியில் பாஜக 14 தொகுதிகளிலும் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவித்துள்ளார். மேலும் பாஜக ஒதுக்கப்பட்டுள்ள 14 தொகுதிகளில் கூட்டணியில் வேறு ஏதேனும் கட்சிகள், அதாவது அதிமுக கூட்டணி இருக்கிறது, பாமக இருக்கிறது, வேறு ஏதேனும் கட்சிகள் இணைந்தால் அந்த கட்சிகளுக்கு பாஜக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த 14 இடங்களில் ஒதுக்கி தரப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.